அனைவருக்கும் வணக்கம். சரவணன், சின்ன மீடியா விஷன், உரிமை மற்றும் மலேசியன் தமிழர் குரல் இருந்து இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலாயனுக்கு வந்திருக்கேன். என் கூட வந்து தாயார் முருகமா இருக்காங்க. ஏன் எங்க ஹாஸ்பிட்டல் செலாயனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இவங்க பையன் பேர் வந்து பவித்ரன், 14 வயசு. 14 வயசு பையன் ஐசியூல வந்து சுயநனவு இல்லாம இருக்காரு. சரிங்களா, உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதர், 14 வயசு பையன் கையில இருக்கான். அந்த பையன் வந்து ஹைப்பர் ஆக்டிவ். சரிங்களா, அவர் வந்து ஓகேயூ கேட்டகரி, அதாவது ஓகேயூ கேட்டகரி ஹைப்பர் ஆக்டிவ். ஓகே, நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, பையனை வந்து 14 வயசு ஸ்கூலுக்கு எல்லாம் போறாரு வராரு. பட் ஸ்கூல்ல கொடுத்த ஆப்ஷன் என்னன்னா ஓகேயூ கிளாஸ்ல சேர்த்துருங்க அப்படின்னு. பட் இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து இவங்களுக்கு அப்புறம் என் பையனை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, அவனே அவனை பார்த்துக்கணுன்ற ஒரு தன்னம்பிக்கையில இவங்க வந்து மை ஃபவுண்டேஷன், அதாவது காலேஜ் மை ஸ்கில்ஸ் ஃபவுண்டேஷன்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க தஞ்சோங் மலையில. சரிங்களா, எப்போனாக்கா 13ஆம் தேதி 11ஆம் மாசம் 2024, 13ஆம் தேதி 11ஆம் மாசம் 2024 கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. சேர்த்துற பிற்பாடு அதோட பையனை நீங்க பாக்கல, அதோட பையனை பாக்கல. போன் அடிச்சாலும் சரியான முறையில இவங்களுக்கு பேச விடுறது இல்ல. இப்படி அந்த சூழ்நிலையில இருந்துச்சு. நல்லபடியா கொண்டு போய் கொடுத்த பையன் 13ஆம் தேதி 11ஆம் மாசம் 2024 கொண்டு போய் விட்டுட்டு வந்தவங்க இன்னைக்கு எத்தனாம் தேதி உள்ளுக்கு வந்தாரு ஆஸ்பத்திரிக்கு? ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு அட்மிட் பண்ணிட்டு முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு பையன் சுயநனவு இல்லாத ஒரு சூழ்நிலையில பையன் இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு ஐசியூல, எங்க ஹாஸ்பிட்டல் செலாயாங்கல. ஓகே, பையனுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா, இங்க ஹாஸ்பிட்டல்ல பையனுக்கு குமான் அப்படின்றாங்க. ஆனா நல்லபடியா தாய் கொண்டு போய் விட்ட ஒரு பையனால அடி காயங்கள்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா, ஒரு தாய் வந்து பார்த்துட்டு பதறி போய், என் பிள்ளைக்கு வந்து நீங்க குமான் சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன், ஏதோ ஒரு வகையில கூமான் பட்டிருக்கு அப்படின்றத ஓகே, டாக்டர்ஸ் வந்து போய் சொல்ல மாட்டாங்க. ஆனா பையன் உடம்புல எப்படி காயங்கள் வந்துச்சு, எல்லாம் ப்ளூ மார்க் இருக்கு, அடி காயங்கள்லாம் இருக்கு, அடிப்பட்ட காயங்கள், அடிச்ச காயங்கள் இருக்கு பையன் மேல. பையன் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் ஓகேயூ. அந்த பையனை யார் அடிச்சது, இதுக்கு யாரு காரணம்? உள்ளுக்கு பூலி பண்ணிருக்காங்களா, பையனை வந்து பகடக்காயா பயன்படுத்திருக்காங்களா? இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. பையன் கண்ணு முழிச்சு எதனாச்சும் சொன்னாதான். பட் அந்த பையன் வந்து ஒரு ஓகேயூ பையன். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த இப்ப ஐசியூல வச்சிருக்காங்க, அந்த 2 நாள் வந்து அவர் வந்து பதறி இருக்காரு. ஐயோ என்ன விட்டுருங்க, அடிக்காதீங்க, ஐயோ அம்மா அப்படின்னு பதறி இருக்காரு. இத பக்கத்துல இருந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? எத்தனை தாயார் பார்த்துட்டு இருப்பீங்க. தான் பிள்ளை வந்து நார்மல் பிள்ளை இல்லைங்க, பையன் வந்து பிரச்சனை உள்ள பையன். சரியா, அந்த பையனை இவங்க என்ன பண்ணாங்க, யார் பண்ணது? இது வந்து மை ஸ்கில் ஃபவுண்டேஷன் வந்து இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். சரிங்களா, ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சரிங்களா, இதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன நடவடிக்கைன்றதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மை ஸ்கில் ஃபவுண்டேஷன்ல வந்து கேட்டப்போ பையன் கீழே விழுட்டான் அப்படின்றாங்களாம். கீழே விழுந்தவனுக்கு எப்படிங்க ஒரு மனித வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில இருக்காரு, ரொம்ப கவலைகரமான நிலையில இருக்காரு. திடீர்னு அந்த பையனுக்கு இப்ப டயாலிசிஸ், ஏன்னா இப்ப டாக்டர் வந்து 50-50 தான் சொல்றாரு அவரோட சூழ்நிலை. அப்ப இந்த ஒத்த மனுஷி, சரிங்களா, ஒத்த மனுஷி என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே பேதரிச்சு போய் நிக்கிறாங்க. எப்படியோ நம்மளோட கான்டாக்ட் கிடைச்சு நம்ம கான்டாக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம அவங்க பின்னால் நிக்கிறோம். சரிங்களா, இத பார்த்துட்டு இருக்கிறவனுங்க, நான் சொல்றேன்னு, இதுக்கு சம்பந்தமானவனுங்க, நீங்க நினைச்சுக்காதீங்க அவங்க பின்னால யாரும் இல்லைன்னு. சரியா, நாங்க எல்லாருமே இருக்கோம், இந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் இருக்கோம், அத்தனை தாய்களும் இருப்பாங்க இனிமே அவங்க பின்னால. இந்த பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைச்சாவணும், அவன் நல்லபடியா வரணும்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிங்க. சரியா, இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும். 2வது, அந்த நல்லபடியா அவங்க குணமடைஞ்சு இந்த அம்மா கையில ஒப்படைக்கப்படணும். இந்த காலேஜ்ல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு அந்த ரகசியம் தெரியணும். சரிங்களா, இங்க என்ன மர்மம் நடக்குது அப்படின்ற அந்த மர்மம் தெரியணும். அது வரைக்கும் நாங்க விட மாட்டோம். நன்றி, வணக்கம்.